கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ரோமர் 3 அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்பா. அடியேனை மறைத்து உங்க பிள்ளைகளோட நீங்க பேச வேண்டும். இயேசுக்கு சுஞ்சன பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்கள் எல்லா குடும்பமும் பெற்றுக்கொள்ளணும். அதுல எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. ஆனால் அதுல நம்ம பங்கு சில காரியம் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போறான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உலகத்துக்குள்ள தான் இருக்கும். 7 நாள் வெளியே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். எத்தனை காரியங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள். இப்படிதான் என் வாழ்க்கையில் நான் யோசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் நான் என்ன செய்யணும்? ஒரு மனுஷனுக்குள்ள என்னை உருவாக்குன தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் நான் என்ன செய்யணும்? எத்தனையோ குறைகள். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி பாவம் செஞ்ச உடனே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை எல்லாம் அதை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் உடனே சொல்லுறேன், இஸ்ரவேல் நம்ம எல்லாருமே அவரோட பிள்ளைகள் தான். எல்லாருமே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நம்ம எல்லாரும் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? 24 மணி நேரம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிப்போம். உங்க குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே வாக்குத்தத்தம் கேட்பீங்க, ஆனா அவிசுவாசம் வரக்கூடாது. ஒரு குடும்பத்துல அவிசுவாசம் உள்ள கிடக்கு, அதுவே ஆசீர்வாத தடையா மாறிடும். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும். தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது வரக்கூடாது அப்படின்னா, பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தாங்க. அங்கதான் பிரச்சனை, அங்கதான் எல்லா குழப்பம் வீட்டுக்குள்ள வரக்கூடிய காரணமே அதுதான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்போம், அப்பா என் வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாதுப்பா, நான் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாதுப்பா, தேவனுடைய மகிமையை நாங்க இழந்து போகக்கூடாதுப்பா. என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிங்கப்பா. இந்த மாசத்துல, இந்த நாளிலே எங்களோட நீங்க பேசுனீங்கப்பா, இலவசமா உங்க கிருபை தாரீங்கப்பா. அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்படி நம்மை நாம் தாழ்த்தும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கேட்பீங்களா? நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். அவனுடைய குறைகள் எல்லாம் மன்னிக்க வேண்டும். பிசாசனுடைய அப்பா கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனா வெளிப்பட்டீங்களே. எந்தெந்த இடத்துல பிசாசின் கிரியை இருக்கோ அந்த எல்லா சத்துருவின் கிரியெல்லாம் வேரோட இயேசு நாமத்தை சுற்றி எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளும் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால் முழுங்க ராஜா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. அந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்தணும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய வரலாறு நிரப்பி ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா அந்த மாசத்துல இந்த நாளில் எல்லா குடும்பத்துள்ள தேவைகள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கே சந்திக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை, உபத்திரங்கள், பாடுகள் எல்லாம் மாற்றி சம்பூர்ணமா ஆசிரியங்க. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி அப்பா கர்த்தர் பார்த்துட்டுங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதி கன மகிமை எல்லாம்
ஒவ்வொருவருக்கு செலுத்திடும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணணும்னா அந்த நம்பரில் கூப்பிடலாம். 9363064182 நம்பர் உண்டாக நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.